வணக்கம். இன்றைய தினம் நீர்நிலைகளில் விநாயகரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஆற்றங்கரை மற்றும் குளக்கரையில் விநாயகர்கள் மரத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டு வழிபாடு செய்கின்றனர். இதற்கான காரணம், பார்வதி தேவி நீராடும் சமயத்தில் கரையில் பாதுகாவலனாக அவரை தோற்றுவித்தார் என்பது யாவரும் தெரிந்ததே. அதே போல ஐம்பூதங்களில் நீரே பிரதானமானது. அரசமரம் வேள்விக்கு பயன்படும் முக்கிய ஹோம திரவியம் அதன் கீழ் இவர் எழுந்தருள்வது. பார்க்கடலில் தொழிலும் நாராயணன், தலையில் நதியினை சுமக்கும் சிவபெருமான், குளத்த தாமரை மேல் அமர்ந்துள்ள பிரம்மன் ஆகிய அனைத்து தெய்வங்களின் காட்டிலும் எளிமையான நீர்நிலைகள் அருகே உள்ள விநாயகர் அருளுக்கு எல்லையற்றவர். நீர்நிலைகள் உள்ள ஜீவராசிகளோடு பிள்ளையார் கரைக்கப்படுகிறார். களிமண் விக்கிரகம் மற்றும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் விக்கிரகம் விசர்ஜனம் செய்யும் போது கணபதி பப்பா மோரியா புடிச்சா வர்ஷி லங்கரியா என்று கூறி கரைக்கப்படுகிறார். பிரணவத்தின் உட்பொருளான அவர் உஷ்ணத்தை கொண்டுள்ளதால் குளிர்ச்சியினை தன்னுள் கொண்டுள்ள ஆற்றங்கரைகளில் எழுந்தருள்வது இயல்பாக தோன்றப்படுகிறது.